மனிதன் பிறக்கிறதே கர்மாவை கழிக்கிறதுக்கு தாங்க. ஏகப்பட்ட மூட்டைகள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அந்த மூட்டைகள் இருக்கக்கூடியதெல்லாம் நல்லதாக மாற்றணும். இனிமேலும் அந்த மாதிரியான பாவங்களை செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சூழலில் நம்ம பிறப்பெடுத்திருக்கோங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வாழ்க்கை பாருங்கள். கண்ணோட்டம் இல்லை, உண்மையே அதுதான். இதை நம்ம மனசில் நம்மளோட எண்ணங்களில் பிரஞையாகவே இருக்கணும். அது நினைவாகவே நம்ம வாழணும். அதனுடைய உணர்வாகவே நம்ம இருக்கணும். அப்போது பாவ மூட்டைகள் எங்கே சேருது அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் தான் அந்த இறைவன் பாவ மூட்டையவே அவுக்குறான். எல்லா காலங்களையும் விட்டுருவான். திருமண உறவை இணைக்கும் பொழுது தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என்ன பாதகம் பண்ணியிருக்கோம், என்ன நல்லது பண்ணியிருக்கோம், புண்ணியங்கள் என்ன, பாவம் என்ன, யார் குடும்பத்துக்கு எடுத்திருக்கோம், யார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை கெடுத்து அந்த குடும்பத்தை சிதைத்து இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்து இந்த பிறப்பில் அதற்கான வேலைகளை திருமணத்தில் தான் நடத்துவோம். போன ஜென்மத்தில் ஒரு குடும்ப